ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளோட விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock ஆகுது. சுதீக்ஷாவை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் பஸ் ஸ்டாப்புக்கு. எங்கள் பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் சைட் வாக்கில் ஏறும் போது அந்த சைட் வாக்கில் ஃபுல்லாக அந்த ஸ்னோ மெல்ட் ஆகி அது ஐஸ் ஆயிடுச்சு. இப்போ அங்கே நடந்தா ஸ்லிப்பரி ஆயிடும். அப்படி தான் ஆயிரும். இந்த வாரம் ஃபுல்லாக நடக்கணும்னா ரொம்ப கவனமாக நடக்கணும், இல்லைன்னா நிறைய பேர் விழுந்துருவாங்க இந்த ஸ்னோவில். நான் இன்னைக்கு பார்த்து யாரும் விழுந்துட்டாங்க. அப்படியா? ஆமாம், அதனால விழுந்தோன்னா செம்ம அடிப்படும். அதனால நாங்கள் ஸ்கூல் நர்ஸுக்கு போயிருந்தோம். ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 hours டிலேவாக இருந்தது. நேற்று 2 hours டிலே. ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா -7 வரைக்கும் போகுது அப்படின்னாங்க. டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்தது. ஸோ அதனால் லீவ் விட்டுருந்தாங்க. சரி, லீவ் இல்லை, 2 hours டிலேவாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு போய் கீதுக்காக்கு ஹோம்ஒர்க்லாம் இருக்குது, சுதீக்ஷாக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிப்பாங்க. ஜெல்லி மிட்டாய் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணும்ல. ஆமாம், ஜெல்லி மிட்டாய் தான் ஃபஸ்ட்டு பண்ணணுமா. ஸோ அது சொல்லிகிட்டே இருக்காங்க 2-3 நாளாக. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறமா வந்து குக் பண்ணணும். அப்புறம் வந்து நாங்கள் வந்து தமிழ் சங்கம் பொங்கல் விழா வந்து பிப்ரவரியில் நடக்குது. ஸோ அதுக்கு போய் டான்ஸ் ஆடலான் இருக்கோம். அதோட ப்ராக்டிஸும் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. ஸோ அதெல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஹாய். ஸோ சுதீக்ஷா வந்தோடனே சுதீக்ஷாக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குன்னு அவங்க படிக்க போயிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரெட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. எங்கீத்துக்கா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெல்லி கேக் பண்ண போகிறோம். வேறு பண்ணலான்னு இருந்தோம். என்ன பண்ணலான்னு இருந்தோம்? ஜெல்லி மிட்டாய் பண்ணலான்னு இருந்தோம். பட் அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜெல்லி கேக் பண்ண போகிறோம். ஏன்னா கீதுக்கா இன்னைக்கு பண்ணாமல் என்னை விட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் பண்ணலான்னு ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கிரேப்ஸு, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் தான் இருக்குது நம்ம வீட்டில். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம வந்து இப்போது அந்த கேக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நைட் டின்னருக்கு வந்து ஒரு கொஞ்சம் பருப்பெல்லாம் இருக்குது. ஸோ பயிரெல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறேன், ஒரு குருமா. லஞ்சு தான் பண்ணல, சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல பாஸ்தா. இப்போ டின்னர் டைம் தானே. ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஒன்றும் நான் செஞ்சு வைக்கல. ஸோ அதனால் வந்து அதனால் ப்ரெட்டு தான் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து மாவு இருக்குது. ஜஸ்ட்டு வந்து ஒரு குருமா பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். சப்பாத்தி பண்ண போறீங்களா? இல்லை, தோசைக்கு குருமா. யூ வாண்ட் சப்பாத்தி? சப்பாத்தி பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த அகரகர் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இந்த ஸ்ட்ரிப் மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை போட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி கீதிக்கா ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ப்ரெட்டை எடுத்து வைடாத்தங்கோ. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து வைங்க. ஓகே, ஸோ இதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அகரகர் வந்து கொஞ்சம் ஊறிட்டு இருக்கு. இது ஊறினதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அது பவுடர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது வீட்டில் இப்போதைக்கு. சரி, அதனால் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகரகர் ஊறினதுக்கப்புறம் ஒரு 3 கப்பு மெஷரிங் கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த அகரகர் போட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். சுகர் நம்ம இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்றதுனால ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் ட்ரை பண்ணோம். இந்த வாட்டர் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அகரகர் அந்த வாட்டரு அப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி லைனாக லேயர் பண்ணி அந்த ஃபுல் பவுலும் வந்து அந்த மாதிரி லேயர் பண்ணிட்டோம். அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்டே இருக்கணும் நாங்கள். ஆனால் வந்து நாங்கள் ஒரு 1 hourலேயே எடுத்துட்டோம். அந்த கேப்பில் சுதீக்ஷா கீதுக்கு அவங்களோட ஹோம்ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்காக குருமா பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதுவும் செஞ்சு வச்சிடலாம். செஞ்சுட்டோன்னா நமக்கு வந்து வேலையெல்லாம் முடிக்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த குருமா வந்து பண்ணிட்டேன். நாளைக்கு சாட்டர்டே தான். ஸோ அதனால் வந்து ரிலாக்ஸாகவே நம்ம பண்ணலாம். பட் எனக்கு என்னென்னா வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே வேலை முடிஞ்சிருச்சுன்ற ஹாப்பிலேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைன்னா திருப்பி வந்து வேலையெல்லாம் செய்யணும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வேலை செய்யணுன்னா கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம்
ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல, அப்படியே நான் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா நாளும் இப்படி இருக்காது. சில நேரம் வந்து ஓகே ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து ஓகே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அன்னைக்கு வந்து மைண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனல் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறமா வந்து நாளைக்கும் லீவு தானே, அந்த மாதிரி இருந்தது எனக்கு. காலையில் நான் கிளம்புற அவசரத்தில் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பட் ஓரளவுக்கு நார்மலாக க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். நான் பண்ண முடியலன்னா ஹஸ்பண்ட் வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவாங்க. அப்படி ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் ஃபுல்லாக டீப்பாக வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுக்கிறது. இல்லைனா வந்து நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்கும் அகெயின் நம்ம வந்து அந்த டர்ட்டியாக இருக்க இடத்துலையே அப்படி யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குன்றதுனால கண்டிப்பாக நைட் டைம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து படுப்பேன். அதே மாதிரி காலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் போடுறது வந்து சம்டைம்ஸ் எனக்கு டைம் இருக்கும். நான் 6:30 கிளம்பிடுவேன் இல்லையா. ஸோ அதனால டைம் இருந்ததுன்னா நான் டிஷ்வாஷர் போட்டு போவேன். இல்லைனா ஈவினிங் வந்து தான் டிஷ்வாஷர் போடுவேன். எல்லா நாளும் என்னால் முடிக்க முடியறதில்ல இப்போலாம். ஸோ அதனால் காலைல லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் தான் ஆச்சு. குழந்தைங்க ஆனால் வந்து வெயிட் பண்ண முடியல அவங்களால. சரி எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு சுற்றி லைட்டாக எடுத்து விட்டு ஒரு டூத் பிக்கை எல்லா பக்கமும் குத்தி வச்சுட்டு அது மாதிரி வந்து நாங்கள் கவுத்தி பார்த்தோம். சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த கிளாஸ் ஃப்ரூட் கேக் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் ஜெல்லி கேக்னு சொன்னோம், அப்படியும் சொல்லலாம். ஆக்சுவலாக அது ஜெல்லி மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களும் நல்லா கட் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னாங்க. அதனால் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்காக வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அங்கே போய் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. கீதிகா கிளாஸில் ஷேர் பண்ண முடியாது. பட் சுதிக்ஷா ஸ்கூலில் வந்து மிடில் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஷேர் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்க போய் அங்கே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ க்ளீனிங் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி தான் ஆகுது. சரி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம், ஊற்றி எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலான்னு. சுதிக்ஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா தைக்வாண்டோ கிளாஸ் இருந்தது, போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. சரி அதனால் இந்த டைமில் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டோன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிச்சனும் வந்து ஒரு 7 o'clock நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஏன்னா ஏர்லியாக வந்து நம்ம டின்னர் முடிச்சிட்டோன்னா கிச்சன் வேலையெல்லாம் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து மோஸ்ட்டாக வேகமாகவே டின்னர் முடிச்சிருவோம். சம்டைம்ஸ் வீக்கெண்ட்லலாம் லேட் ஆகும், அது பரவாயில்ல. பட் வீக் டேஸில் நமக்கு அடுத்தடுத்த நாள் எந்திரிக்கிறதுக்கு காலையில் ஸ்கூலு ஒர்க் அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி எடுத்துகிட்டு போய் முதல் சாப்பிட, அப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. இன்றைக்கி சாட்டர்டே தான், பட் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு காலையிலேயே. ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மோஸ்ட்டாக சாட்டர்டே சண்டே 2 நாளில் என்றைக்காவது ஒரு நாள் வந்து க்ளீனிங் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கீழே கிச்சனுக்கு போனோன்னா கிச்சனு சமைக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக ஆரம்பித்து அங்கேயே வந்து டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதனால் மேலே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து முக்கியமான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா துணி மடிக்கிறது தான். இடையில கொஞ்சம் துவைச்சி வச்சுட்டேன், பட் ஆனால் வந்து டைம் இல்லை மடிக்கிறதுக்கு. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே வந்து அவங்களோட துணியெல்லாம் வந்து அவங்களே மடிச்சுக்கிறாங்க. ஸோ எங்களோட துணியுமே நான் வந்து மடித்து வைக்கிறது அப்படின்னா மடித்து வச்சேன்னா அவங்களாம் கொண்டு போய் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ ஹேங்கர் போடுறது அதெல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி துணி மடிக்கிற ப்ராஜெக்டே நம்ம முடிக்கிறோம். பெட்ஷீட்டு பில்லோ கவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நான் துவைப்பேன். ஸோ வாரம்லாம் எடுத்து துவைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த வாரத்தில் வந்து எடுத்து எல்லாத்தையும் துவைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே கூட எல்லாத்தையும் வந்து மடித்து எல்லாத்தையும் அது இடத்துல எடுத்து வச்சிடணும். இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. எனக்கு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஒரு 15 டேஸ் நம்ம வீடியோவே போடலை. முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஸ்கூலில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறோம், தமிழ் சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். ஸோ அதோட வேலை, அப்புறம் வீட்லேயும் வந்து வேலை இருந்துகிட்டு. அப்படியே கொஞ்சம் என்னவோ இந்த வெதருக்கும் என்னவோ கொஞ்சம் அப்படியே வந்து ரொம்ப லேசியாகவே ஃபீல் ஆகுது. ஸோ அதனாலேயே வந்து எடுத்து வச்ச வீடியோவை கூட நான் எடிட் பண்ணவே இல்லை.
வேலைக்கு போக வர சமைக்க சாப்பிட இப்படியே போயிட்டுருக்கு டைமு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு 2 வீக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு பிரேக் எடுக்கலான்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். இன்னொன்று என்னென்னா, சில நேரம் ஒரே மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி ரொட்டீன் மோஸ்ட்டாக நமக்கு அப்படி தானே இருக்கும். சம்டைம்ஸ் தான் நம்மளோட ரொட்டீன் மாறும். இந்த மண்டே டு ஃப்ரைடே மோஸ்ட்டாக வந்து டைமிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் வந்து எங்கேயாவது வெளியில் போவோம், இல்லை வீட்டோட வேலைக்கு அந்த மாதிரி ரொட்டீன் போகும். இது இல்லாமல் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சம்டைம்ஸ் நான் என்னென்னவோ யோசிப்பேன், நிறைய நோட்லாம் எடுப்பேன். ஆனால் அதை என்னால் செயல்படுத்த முடியறதில்ல. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் உங்கள் மூலமாக. உங்களுக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் இன்னும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய், எங்கே இருக்கீங்க? டாடா. தமிழ் ஸ்கூலுக்கு போகிறாங்க கீதிகா. என்னடா உள்ள மூட்டை மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன கொட்டிட்ட? என்ன கொட்டி? அட முடியெல்லாம் போச்சு பாப்பா. கீதிகாவை வந்து பேக் பண்ணி தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஒரு 2.5 மணி நேரம் தான் கிளாஸு. ஸோ முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு 12:30 அந்த மாதிரி டைம்லலாம் முடிஞ்சிடும். எனக்கு இந்த மேலே இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து கீழே போய் கொஞ்சம் குக்கிங்லாம் இருக்குது. ஈவினிங் ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வராங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குக்கிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம், ரெகுலர் வேலையெல்லாம் அதுக்கப்புறம் கீழே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு வந்து சிம்பிளாக வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா நைட் டின்னருக்கு அவங்க வருவாங்க. ஸோ அதனால் அப்போ ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியுது. இந்த பட்டு சாரீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் வேஷ்டி இருந்தது, புது வேஷ்டி தான். ஸோ அதனால் நாளாக கட் பண்ணி நல்லா வந்து மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா பட்டு சேலையெல்லாம் நம்ம அடிக்கடி கட்ட மாட்டோம். கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சேலையெல்லாம் கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சோன்னா அந்த மாதிரி இத்து போகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காட்டன் வேஷ்டியில் வந்து நல்லா கட்டி வச்சுருக்கேன். மற்ற சாரீஸ்லாம் நார்மலாக வந்து இந்த மாதிரி செல்ஃபில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். மேலே க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க கூடயும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தேன். சாமிக்கெலாம் போடலான்னு சொல்லிட்டு. சாமிக்கு போட்டது போகவும் நிறைய பூ இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி உருளியில் இதிலெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குழந்தைங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீதிகாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி நைட் டின்னர்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் என்னோடய அண்ணி. இவங்க வந்து சியாட்டல்லேருந்து வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே யூஎஸில் வந்து ஒரு சொந்தக்காரவங்களை மீட் பண்ணுறோன்னா இவங்க தான். அவங்க 2 பேரும் வந்து அவங்களோட பசங்க. இவங்க வந்து சின்ன பையன், அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருக்கவங்க வந்து பெரிய பையன். ஸோ அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே யூஎஸில் எங்களுக்கு பெருசாக சொந்தக்காரவங்களாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக இவங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்னவோ எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து யாரோ வந்த மாதிரி ஒரு ஃபீலில் நமக்கு சொந்தக்காரவங்களை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுமே எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். பட் இங்கே வந்து சொந்தக்காரவங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்பவே புதுசு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேட்டை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கீதிகாவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. அதனால் அவங்கள கொஞ்சிட்டு இருந்தாங்க. நல்லா க்யூட்டாக இருந்தது. ஒரு மாதிரி க்ரே கலர் வந்து கேட்டு. இவங்க பேர் பார்த்திங்கன்னா ரங்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சுதிக்ஷா கீதிகாவுக்குமே வந்து டாக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒன்று நாய் வீட்டில் இருக்கணும், இல்லை நான் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் குழந்தைங்களாம் பெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்களா? நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா பெட்டு வாங்கி வளர்க்குறதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆசை தான். பட் ஆனால் எங்களால் வளர்க்க முடியாதுன்றதுனால நாங்கள் நோ சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய பிள்ளையெல்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்களே வாங்கி வளங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.